ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்த 12ஆம் வகுப்பு மாணவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இளைஞருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்க கேட்கலாம். விஸ்வநாதன், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். ராமேஸ்வரம் அடுத்த சேராங்கோட்டை பகுதியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை அதே பகுதியை சேர்ந்த முனிராஜ் என்ற இளைஞர் ஒருதலை பட்சமாக கடந்த ஒரு ஆண்டுக்கும் மேலாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த முனிராஜ் என்ற இளைஞர் பல முறை +2 மாணவியிடம் சென்று தனது காதலை வெளிப்படுத்திய நிலையில் அதனை ஏற்க மறுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று வழக்கம் போல பள்ளிக்கு தனது வீட்டிலிருந்து கிளம்பி வந்த அந்த +2 மாணவி பின்தொடர்ந்த அந்த முனிராஜ் என்ற இளைஞர் தன்னிடம் பேச வேண்டும் என்று வற்புறுத்தி நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து மறுபடியும் அவனுடைய காதலை எடுத்துரைத்துள்ளாரு. அதை ஏற்க மறுத்த அந்த பெண்ணை ஆத்திரம் அந்த இளைஞர் மரத்தை வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக குத்தியதில் பெண் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தாங்க. இதனையடுத்து அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களாம் அந்த பெண்ணை மீட்டு அரசு மருத்துவமனையை ஒப்படைத்து உடலுக்குறவு ஆய்வு முடிந்து அந்த உறவினோட அந்த பெண்ணுடைய உடல் ஒப்படைக்கப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. இதனையடுத்து எனக்கு குற்றவாளி நேற்று பாத்தீங்கன்னா போலீசார் கைது செஞ்சாங்க. கைது செய்த பின்னர் மருத்துவ பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு ராமேஸ்வரம் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டாங்க. ஆஜர்படுத்தப்பட்ட நீதிபதி அவருக்கு 15 நாள் கடுங்கால தண்டனை விதிச்சிருக்காங்க. 15 நாள் ராமநாதபுரம் சிறையில் அடைக்க முடிய உத்தரவிட்டு போலீசார் பாத்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்புடன் இளைஞரை ராமநாதபுரம் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.